ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேனோவோட 25வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 24 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டு ஃபைனலுக்கு வந்து டையனை ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஆறாவை வச்சு மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பான். அதை வச்சு டையின் அட்டாக் பண்றான். ஆனா டையின் இருந்துட்டு அதை அவளோட ஷீல்டு போட்டு தடுத்துறா. இருந்தாலும் அவளோட ட்ரெஸ்ல வந்துட்டு ஹீரோவோட அந்த ஆறா மேஜிக் வந்துட்டு படுறப்ப அது கொஞ்சம் பிளாக் ஃபிளேம்ஸ் மாதிரி இருக்கு. அவ ட்ரெஸ் முள்ளா அது பரவ ஆரம்பிக்குது. அப்ப அவர் இருந்துட்டு ஆமா இது என்னது, இந்த மாதிரி இன்கிரெடிபிளான ட்ரிக்க நீ ஒளிச்சு வச்சிருப்ப அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. எதுவுமே உன்னோட டூவல் கோர் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்கால உருவாக்க முடிஞ்சது தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி அது காரணம் என்னோட வெசல் அப்படிங்கிற ட்ரைட் தான். ஷோர்லி இன்னொரு பாக்குற சில பேர் இது சாதாரண டூவல் கோர் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பேக் ஆல்வன் இருந்துட்டு என்ன தைரியம் தான் நான் அவனுக்கு கொடுத்த சுவாட வச்சு என்னோட பொண்ணை அவன் காயப்படுத்த பார்ப்பான் அப்படின்னு கோவப்படுறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு ஆறாவை வச்சு மேஜிக்கை யூஸ் பண்றானா, இது வந்துட்டு பாசிபிள் தானா அப்படிங்கிறப்ப பேக் இருந்துட்டு அன்லஸ் ஆறாவுக்கும் மானாவுக்கும் இடையில எந்த ஒரு பவுண்டரியுமே இல்ல அப்படின்னா அதை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப டையின் இருந்துட்டு கிட்டத்தட்ட என்னோட மானா வந்துட்டு தீரப்போகுது. ப்ராபப்ளி இன்னும் என்னால பெரிய 3 மூவ்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அவன் ஸ்வாட்ல இருந்து வர அந்த வியர்டான ஃபயர் அதுக்கப்புறம் அவனோட பிசிக்கல் அட்டாக்ஸ்ல இருந்து மட்டும் நான் தப்பிச்சா போதும். பிசிக்கல் காம்பேட்ல எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்துட்டு ஒரு டிசைசிவான ப்ளோ வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு மிடில் ஆஃப் த மேட்ச்ல நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா என்ன மாதிரி தான் நினைக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். வந்து அட்டாக் பண்ணா அவர் வந்துட்டு அதுல இருந்து விலகி தப்பிச்சாரா. அதே சமயம் அவரோட ட்ரெஸ் அங்க கழட்டி போட்டாலையா அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்கா. ஹீரோ அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள வெடிச்சிருது. இருந்தாலும் ஹீரோ தப்பிச்சு வந்தாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேய் மாதிரி அவளை அட்டாக் பண்றப்ப மறுபடியும் அவளோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு போயிடறா. அதுக்கப்புறம் தண்டர் காப்ரஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு தண்டர் எலிமெண்ட் மேஜிக் இருந்துட்டு என் மேல ஒர்க் ஆகாது, ஏன்னா என்னோட ஸ்ட்ராங்கான எலிமெண்ட் இருந்துட்டு எர்த் மேஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எர்த் ஷீல்டு போட்டாலும் அது இருந்துட்டு உடஞ்சு தான் போகுது. ஹீரோ போச்சு நான் மெஸ்ட் அப் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற இப்ப மேஜிக் டேலண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அது மட்டும் இல்லாம ஃபியூஷன் மேஜிக் மூலமா என்னோட பிசிக்கல் என்சாட்மெண்டோட பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னால இந்த எர்த் ஷீல்டு இருந்துட்டு ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த தண்டர் கேபர்ஸ் வந்துட்டு இவனை வந்துட்டு அட்டாக் பண்ணிருது. டையின்ட்டு உன்னோட காடை வந்துட்டு நீ டவுன் பண்ணிட்ட கரெக்ட் தானே ஆண்ட்ரியஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ டேமேஜ் இந்த மாதிரி ஈஸியா அவனை தோத்து போகணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. டையின்ட்டு கிளவரா ஆண்ட்ரியஸை அரினா விட்டு புஷ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன நாக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தாலும் என்ன வந்துட்டு வெளியே தள்ளி விட்டு அவளோட விக்டரியை வந்துட்டு கேரண்ட் பண்றாளா, உண்மையுமே ஒரு கிரேட் டிசிஷன் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹோஸ்ட் இருந்துட்டு டையின் ஆல்வன் இந்த 58வது ஸ்பிரிங் டோர்னமெண்ட்ல சாம்பியனா வந்துட்டு அவங்களோட இடத்த வந்துட்டு செக்யூர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதோட அந்த டோர்னமெண்ட் இருந்துட்டு ஓவர் ஆச்சு. நான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு வந்ததுனால என்னோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லா அவங்க வந்துட்டு காசு கொடுத்துருவாங்க. வைல் டையின் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுனால அவளுக்கு ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து அவளோட மானா ரிசர்வ்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு போர்ஷனும் இருந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் விவியன் இருந்துட்டு 3வது வந்ததுனால அவரோட ஃபைனல் இயருக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கேரனோட லேபை விட சின்னதா இருந்தாலும் அங்க இருந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கு. இந்த இடத்துல சின்ன சின்ன அண்டர் ரிப்பேர்ஸையும் பிளாக் மேஜிக்கையும் என்னால பண்ண முடியும். நான் பிரைஸை ஒன் பண்ணதுனால தான் காசு சேர்த்து வச்சு இந்த லேபை வந்துட்டு என்னால வாங்க முடிஞ்சு. எனக்கு வந்துட்டு பண்றதுக்கு நிறைய வேலை இருக்குது. பிளாக் மேஜிக்கை வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ற ஸ்வாட் ஸ்கில்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப்னால என்னோட டியூஷன் ஃபீஸ்க்கு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு என்னோட மொத்த சொத்து வந்துட்டு 9 பில்லியன் பில்ஸ். என்னோட வீட்டை வாங்கினது அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு நான் கழிச்சாலும் கூட போர்ஷன்ல இருந்து வர காசு இருந்துட்டு எனக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பணம் கொடுக்குது. ஆனஸ்ட்லி எனக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட மானவ அதிகப்படுத்துற அந்த போர்ஷன் கிடைச்சிருந்தா எனக்கு வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் என்னோட வெசல் ட்ரைட்டும் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சின்னும் என்னோட உடம்புக்குள்ள இருக்கனால என்கிட்ட ஆல்ரெடி நிறைய மானா இருக்கு. பட் ஃபியூச்சரை நினைச்சு பாக்குறப்ப என்னோட மானாவை நான் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஹவெவர் அந்த இன்சிடென்ட்னால என்னோட மானா வந்துட்டு அதிகமாயிருக்க தான் செய்யுது. அதனால இப்போதைக்கு பரவாயில்ல அப்படிங்க. என்னன்னா ஹீரோ வந்துட்டு அந்த கிரீடத்தை வந்துட்டு தலையில போட்டுக்கிறப்ப ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் சின் இருந்துட்டு அந்த கிரீடை வந்துட்டு டிடெக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு அதை எடுத்துக்க பாக்குது. சோ அந்த ஒரிஜினல் சின்னும் இந்த கிரீடும் வந்துட்டு லிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு வந்துட்டு 126 மணி நேரம் இருக்கு அப்படின்னு வருது. அது மூலியமா ஹீரோவோட எல்லா மானா ரெக்கவரி ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாட்ஸுமே இருந்துட்டு அதிகமாகுது. ஹீரோ வந்துட்டு அந்த கிரீட் வந்துட்டு லிங்க் ஆனதுனால நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய மானா வந்துட்டு அதிகமா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கல சமன் பண்றப்ப என்னோட மானால 25% அதை எடுத்துக்கிச்சு. பட் இப்ப நிக்கல சமன் பண்றப்ப 1% விட கம்மியா தான் செலவாகுது. சோ நிக்கல இருந்துட்டு ரெகுலர் ஸ்கெலிட்டன் கிடையாது. அப்படின்னா என்னால ரெகுலர் ஸ்கெலிட்டனை ப்ராபபிலி 100 ஸ்கெலிட்டனை ஒரே நேரத்துல வந்துட்டு சமன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஆர்மியை சமன் பண்றது, அதுக்கப்புறம் என்னோட மேஜிக், அப்புறம் ஸ்வாட் ஃபியூஷன் மூவ்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ட்ரம் கார்டு ஒரிஜினல்
பேனல்ஸ்ன்னு வச்சு பார்க்கும்பொழுது, இப்போதைக்கு வர சீனரீஸ பத்தி நான் கவலைப்பட தேவையே இல்ல. நான் கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம், நான் இந்த கேம்ல தலையிட்டதுனால, இந்த கேம்ல நடந்த கதை எல்லாமே மாறுது. அதனால இந்த அகாடமிக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம கேரனோட டெத் வேற. இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபேக்ட்ட விட, யாரால வந்துட்டு இது திடீர்னு இப்படி நடத்தப்படுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படியே சீனரி எல்லாமே மாறி இருந்தாலும், என்கிட்ட மட்டும் தான் நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ என்னால சக்சஸ்ஃபுல்லா இந்த கேமுக்கு வந்துட்டு ஒரு முடிவ கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங்னு சொல்றாங்கல்ல, அது வந்துட்டு மில்டோ அகாடமிக்கு வந்துட்டு அங்க இருந்து சில பேர் இங்க வருவானுங்க, இங்க இருந்து சில பேர் அங்க வருவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கிளாஸ்க்கு போனா, லூசியா வந்துட்டு, "ஓ சீனியர் கிளாஸ் எல்லாம் எடுப்பீங்களா?" அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு, "நீயே கிளாஸ் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண மாட்ட. பட் போர்ஷன் கிளாஸ்க்கு மட்டும் நீ வந்தறல்ல?" அப்படிங்கிறப்ப, அவர் வந்து, "ஆமா. ஏன்னா ப்ரொஃபசர்ஸ்லாம் என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சரி நீங்க வந்துட்டு கிளாஸ்க்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏன்னா நான் ஒரு புது போர்ஷன வந்துட்டு தயாரிச்சுட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "மேபி இவளோட நோய்க்கு குணமா இருக்கிற போர்ஷன் தான் நினைக்கிறேன்." அப்படின்னு நினைச்சுட்டு, "என்ன மாதிரியான போர்ஷன்?" அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு, "நான் வந்துட்டு மிக்கஸ் அதுக்கப்புறம் போலாக் ஃப்ராகோட டங்கு, ஃபேரி போலன் இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்தேன். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கெஸ் பண்ணுங்க." அந்த சொல்யூஷன் இருந்துட்டு எல்லா ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டீஸையும் கேன்சல் பண்ணி, அது எல்லாமே டிசால்வ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிருச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "நோ வே. நான் அவகிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லல. பட் இவ நோய்க்கான மருந்துக்கான ரெசிபிய வந்துட்டு இவளே இருந்துட்டு கண்டுபிடிக்கிறாளா? டையூனும் சரி, இவளும் சரி. எப்படி இந்த பிளேயபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ டேலண்டடா இருக்காங்க?" அப்படின்னு நினைக்கிறப்ப, லூசியா இருந்துட்டு, "பட் அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்லா போல." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "சோ உனக்கு வந்துட்டு என்னோட ஹெல்ப் தேவைமா? இப்போதைக்கு என்னால டைம் ஒதுக்குறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்காக டைம் ஒதுக்குறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன்." அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, "ச்சே உங்களோட கியூட்டான ஜூனியர் உங்கள்ட்ட கேட்டாலும் கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்கல்ல? நான் உங்களுக்கு வேற ஒருத்தி தான்ல." அப்படின்லாம் கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, லூசியாவோட இல்னஸ் இருந்துட்டு அவள வந்துட்டு கேட்ச் அப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. சாரி பட் ரைட் நவ் இப்ப உன்ன விட டேஞ்சர்ல இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் சலீனா அதுக்கப்புறம் கிறிஸ். இந்த அகாடமில ஜஸ்ட் வந்துட்டு அட்மிஷன்ல சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் சீனரி வந்துட்டு இந்த மிட் டெர்ம் எக்ஸாம் பீரியட்ல வந்துட்டு நடக்கும். அதுக்குள்ள அவங்க 2 பேத்தையும் நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாத்தணும். அது வந்துட்டு சேலஞ்சிங் ஆனது கிடையாது. பட் அதுக்குள்ள அவங்க ஃபாஸ்டா குரோ ஆகல அப்படின்னா அவங்க அந்த இடத்துல சாக வாய்ப்பு இருக்கு. நல்ல வேளையா லூசியா இருந்துட்டு இந்த போர்ஷனை கண்டுபிடிக்கிறதுனால இந்த இன்சிடென்ட்ல கலந்துக்க மாட்டா. டையின் இருந்துட்டு ஆல்ரெடி நான் நினைச்சதை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கா. லூயிஸுமே கண்டிப்பா அவனோட ஓன் டேலண்ட்னாலே ஸ்ட்ராங்கா மாறிடுவான். ஆனஸ்ட்லி எனக்கு இப்பவே கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க 2 பேத்தையும் மீட் பண்ணணும் தான் இருக்கு. பட் என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க வந்து டீச்சர் வந்து, "குட் டே எவரிவன். இன்னைக்கு போர்ஷன் மிக்சிங் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கிளாஸ்க்கு நான் தான் இன்சார்ஜ். நான் தான் கைலர் ஜெட்மன். நைஸ் டு மீட் யூ." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனரியோ வந்துட்டு நடக்கிறதுல பாஸே இவன் தான் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு மேபி நான் வந்துட்டு சலீனாவே கிறிஸையும் நைட் ஃபேக்கல்ட்டியோட ட்ரைனிங் கிரவுண்ட்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லூயிஸை வந்துட்டு கேட்ச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டில் இந்த கைலர் வந்துட்டு ஆல்ரெடி நான் பிளாக் மேஜிஷியன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அந்த ஸ்லாத்தை வச்சு அந்த கான்கிரிகேஷன்ல பிரச்சனை பண்ணிட்டேன். இருந்தாலும் என் மேல பர்டிகுலரா இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் ஜெஸ்டர் அப்படிங்கிறப்ப, ஜெஸ்டரோட ஆள் தான் இவன் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்ப ஜெஸ்டர் வந்துட்டு, "என்னது கைலர்?" அப்படிங்கிறப்ப, அந்த பேக் ஆல்வெல் இருந்துட்டு என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்த அகாடமி விட்டு நான் திரும்ப சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் வந்துட்டு, "இது காரணம் கேரனோட டெத் தானா?" அப்படிங்கிறப்ப, "ஆமா மாஸ்டர். கேரனோட பிரைவேட் ஆபீஸ்ல இருந்து ஏதோ அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கும் போல." அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் வந்துட்டு, "ரான்கோஸ் அதுக்கப்புறம் ஹோசன் வந்துட்டு செத்துட்டாங்க. கிரவுனுமே இருந்துட்டு மிஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம கேரன் வந்துட்டு சொதப்பினது வந்துட்டு இப்ப கைலர் வந்துட்டு அங்கிருந்து வரேன் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டு மாத்தி விட்டுச்சு. என்னோட அக்கரைட்ஸுமே இருந்துட்டு மோசமா இருந்துட்டு சஃபர் ஆகுறாங்க லாஸ்னால. நான் பிளான் பண்ண எதுவுமே சரியா போலயே." அப்படின்னு நினைச்சிட்டு, "எப்ப நீ அங்கிருந்து வெளியே வர போற?" அப்படிங்கிறப்ப, "சீக்கிரமே மில்கோ அகாடமிக்கும் ராட்லனா அகாடமிக்கும் எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் வந்துட்டு நடக்கும்ல அப்பதான்." அப்படிங்கிறப்ப, "ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்?" அப்படிங்கிறப்ப, இந்த கைலர் இருந்துட்டு, "நான் இங்க இருந்து வரதுக்கு முன்னாடி இந்த எம்பையருக்கு சப்போர்ட்டா வளர இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கிரஷ் பண்ணிட்டு வரது வந்துட்டு நல்ல ஐடியா தானே?" அப்படிங்கிறப்ப, ஜெஸ்டர் வந்துட்டு, "கண்டிப்பா நல்ல ஐடியா தான்." அப்படிங்கிறப்ப, "இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு அதை பயன்படுத்தி இங்க இருந்து வெளியே வந்துருவேன். இதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் ரிப்போர்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்ற அந்த ஜெஸ்டர் இருந்துட்டு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அகாடமில நான் அனுப்பி வச்ச எல்லா பீப்பிளுமே கிட்டத்தட்ட அங்க காணாம போயிட்டாங்க. சோ விஷயம் இவ்வளவு தூரம் நடந்ததுனால ஆண்ட்ரியாஸ் கிராம்பல் எனக்கு உன்னை இந்த கான்கிரிகேஷனுக்குள்ள இழுக்கிறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன அந்த 2 பிளேயபிள் மெயின் கேரக்டர்ஸ் சலீனா எரஸ்டேல் அவளை வந்துட்டு காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு சாட வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆனா சாட தூக்க விடாம கீழே போட்டாரா. அவர் வந்துட்டு, "எனக்கு பிரேக் வேணும் கிறிஸ். நீமேன்ட்டு பிரேக் எடு. ஓவரா ட்ரை பண்றதும் நல்லது இல்ல தெரியுமா?" அப்படிங்கிறப்ப, இவன் தான் 2வது அந்த பிளேயபிள் மெயின் கேரக்டர் கிறிஸ். "உன்னை பத்தி முதல்ல கவலைப்படு செலினா." அப்படிங்கிறப்ப செலினா இருந்துட்டு, "ஏன் அப்படி முட்டாள்
முட்டாள்தனமாவே இருக்க. சரி நீ அந்த டோர்னமெண்டோட ஃபைனல நீ பார்க்கல தானே அப்படிங்கிறப்ப, இல்ல நான் பார்க்கல. நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப, செலினா இருந்துட்டு அங்க ஒரு இன்கிரெடிபிளான காய் வந்துட்டு இருந்தாரு. அவரால மேஜிக்கையும் ஸ்வாடையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு கேட்கவே வேடிக்கையா இருக்கு. ஒரு அரைகுறையால ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா மாஸ்டர் பண்ண முடியல. அவன் இருந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்தானா, நல்ல வேளை நான் அத வந்துட்டு பார்த்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப, செலினா வந்துட்டு நீ அவரை பார்க்காதனால நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஏன் லூயிஸே இருந்துட்டு அந்த சீனியரோட எபிலிட்டியை வந்துட்டு ரெகனைஸ் பண்ணான் அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு அந்த லூயிஸ் அந்த அரைகுறைய வந்துட்டு ரெகனைஸ் பண்ணானா, அப்ப அந்த லூயிஸ்க்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஒரு புதுசா சேர்ந்த ஜூனியர் இருந்துட்டு பார்க்காத சீனியரை பத்தி இப்படிலாம் பேசுறியா, இது நல்லது இல்லையே அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு ஆமா நீ யாரு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு நானா, நீ சொல்லிட்டு இருந்திய அந்த அரகுறை மேஜிக் ஃபேக்கல்டியை சேர்ந்தவன் அது நான் தான் அப்படிங்கிறப்ப, செலினா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சீனியர், ஸ்வாடன் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட் இருக்கு, அதனாலதான் அவன் கொஞ்சம் அப்படிலாம் பேசிட்டான் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு பிரைடா, பட் இவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல அவ்வளவு ஒன்னும் டேலண்ட்லாம் எனக்கு தெரியலையே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சீட்டிங் பண்ணிட்டா அவளை வந்துட்டு தரத்தி விட்டதா வேணாமான்னு சந்தேகத்திலே இருப்பாங்களே, அதே சந்தேகத்துல அவன் ஸ்வாட யூஸ் பண்ற மாதிரில இருக்கு அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு உங்களை மாதிரி மெஜிஷியனுக்கு வந்துட்டு ஒரு நைட்டோட போஸை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு எனக்கு உன்னை விடவே நிறைய தெரியும் அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு அப்படியா சொல்றீங்க அப்படின்னா எனக்கு அதை வந்துட்டு செஞ்சு காமிங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஷோர் அப்படின்னு சொல்ற. செலினா வந்துட்டு இங்க பாருங்க நீங்க 2 பேரும் காம் டவுன் ஆகுங்க, இந்த அகாடமில வயலன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி அப்படின்னா நீங்க சஸ்பெண்ட் ஆயிருவீங்க அப்படிங்கிறப்ப, கிறிஸ் வந்துட்டு கமான் செலினா, நாங்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல ட்ரைனிங் மேட்ச் தான் போட போறோம் அப்படிங்கிறப்ப, ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா அப்படின்னு அவ கேட்க, ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஸ்வாட எடுத்துட்டு ட்ரைனிங் மேட்ச் வந்துட்டு உண்மையுமே எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வர வைக்காது, இதை வந்துட்டு நான் கேரண்டி பண்றேன், ஆல்ரைட் என் கூட வந்து சண்டை போடு ஜூனியர் அப்படிங்கிறப்ப, அவன் இருந்துட்டு இதை பத்தி நீங்க வருத்தப்பட மாட்டேன்னு நினைக்கிறீங்க சீனியர் அப்படிங்கிறப்ப, செலினான்ட்டு அப்படின்னா நானும் வந்துட்டு உங்க கூட சண்டை போடலாமா, ஏன்னா ஆறாவதுக்கு அப்புறம் மானம் ஒரே நேரத்துல யூஸ் பண்றவங்கள மாதிரி யாரோ இல்ல 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 உங்களை மாதிரி ஒரு இன்கிரெடிபிள் பர்சன் கூட சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஷோர் அப்பனா இப்பவே ரெடி ஆயிக்கோ, சீக்கிரமே உன்னோட டர்ன் வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிறப்ப, கிறிஸ் இருந்துட்டு சாரி செலினா நீ சண்டை போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு தடுத்தாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ கண்ணு முன்னாடி ஸ்பீடா எங்கேயும் மறைஞ்சு போயிடான். ஆனா மேல இருந்து அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனை தடுத்துறான். இவன் வந்துட்டு உண்மையுமே ஃபாஸ்ட் தான், பட் இவன் யூஸ் பண்ண போற இந்த கான்டினென்ட்ல இருக்கிற 5 கிரேட் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ஒன்னான யுனார் ஸ்டைலுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாஸ்டே கிடையாது. இவன் கேம்ல வந்துட்டு இவனோட ஸ்பெஷலைசிங் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல தான் அட்வான்ஸே ஆகுவான். பட் இப்ப இவன் இந்த யுனார் ஸ்டைல யூஸே பண்ணல. இவன் வந்துட்டு லூயிஸை பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ விஷயங்கள் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அந்த யுனார் ஸ்டைல வந்துட்டு யூஸ் பண்ண முடியல போல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இவனை சரியான பாதைக்கு வந்துட்டு நான் கைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாரு விளாண்டு எடுக்காம உன்னோட ஃபுல் டேலண்ட் யூஸ் பண்ணி சண்டை போடு கிறிஸ் அப்படிங்கிறப்ப, என்ன வார்த்தை சொன்னீங்க, இது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு ரிக்ரெட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுனார் ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை வந்து யூஸ் பண்றான். அது மூலமா அவனோட ஸ்வாட வந்துட்டு ஸ்பீடா சுத்துறப்ப நிறைய ஸ்வாட அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாட எல்லாத்தையுமே உடைச்சாரான். அதாவது அவன் வச்சிருந்த ஸ்வாட வந்துட்டு உடைச்சிட்டான். இதையா நீ வந்துட்டு யுனார் ஸ்டைல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்ற, நீ இருக்கலையே பெஸ்ட்டை வந்துட்டு பிக் பண்ணா நீ வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட முடியும் அப்படின்னு நினைச்சியா, உன்னோட ஓன் பாதையை வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம ஃபாலோ பண்ணு, அதுதான் நீ போறதுக்கான சரியான வழி செலினா. அதுக்கப்புறம் இது உன்னோட டர்ன் தான் அப்படிங்கிறப்ப அவளும் ஐ எம் ரெடி அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இவ வந்துட்டு அப்படியே கிறிஸுக்கு ஆப்போசிட், இவளோட ஃபேமிலி வந்துட்டு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப், பட் இவ ஃபேமிலியோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இருந்துட்டு நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தோட பிறந்தவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் நெசசரி ஸ்ட்ரென்த் இல்லாத இவளுக்கு வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சூட் ஆகவே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அட்டாக் பண்ணு அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு கம் அப்படிதான் என் கூட வா, உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.